பேபி, இனிமே இது நம்ம வீடு. நம்ம 2 பேர் மட்டும்தான் இங்க இருக்கணும். நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கிறத பார்த்து அந்த துளசி வயிறு கபா கபான்னு எரியணும். பேபி எரிட்டும். பர்னிங் சென்சேஷன் வந்துட்டே இருக்கு. அவளுக்கு வயிறு எரிட்டும். கியூட்டி நாட்டி. என்ன பேபி? உன் கண்ணு இருக்கே கண்ணு, ஆஹா, அது அப்படியே மின்மணி பூச்சி மாதிரி அடிக்கும் போது இங்க என் ஹார்ட் லப் டப்னு அடிச்சுக்குது. ரஞ்சு பேபி. மூக்கு இருக்கே மூக்கு, அது முந்திரி பழ கேக்கு. அச்சோ, உன் வாய் இருக்கே வாய், மாஸ் போட்டுக்குது பேபி. அது பரவாயில்ல, டஸ்ட் அலர்ஜி ஆகாம இருக்கட்டும். கோவப்பழம் மாதிரியே இருக்கு. கோவை பழம் ரொம்ப ஸ்வீட் தான். மொத்தத்துல வாட்டே டக்கர் ஃபிகர். ஒய்த துளசி. என்ன பெரிய பேரழகியாவ? அதானே. என்ன என்னோட கொஞ்சம் வெள்ளையா இருக்கற அவள. கொஞ்சம் தான் பேபி. என் பர்சனல் ஈக்குவலா வருவானா? நோ பேபி. சும்மா போனா போட்டும் பார்த்தா ஓவரா பண்ணிட்டு இருக்கறா. உன் கண்ணு மாதிரியா கண்ணு வருமா? உன் மூக்கு மாதிரியா மூக்கு வருமா? இல்ல உன் வாய் மாதிரியா வாய் வருமா? ஓவரா பண்ணிட்டு இருக்கறா. உன் மனசு தொடுவா. என் பர்சனல் ஈக்குவலா வருவாளா அவ? பாக்குறாளா? ஈக்குவல் இல்லை, நீ அழுக்கு குட்டி. அது அவ கூட இருந்தனால ஏதோ கண் கட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவளை பாக்குறதுக்கு முன்னாடி ஒட்டடா பாத்துருந்தடா. பாத்துருந்தா எட்ட அழகடி, எட்ட சூப்பர் ஸ்ட்ரக்சர் நீ. ஏன் பேபி அவ்வளோ அழகா? ஐயோ ஐயோ என்ன அழகு அப்பா. அவள ஒரு வழி பண்ணிடு. இனிமேல் யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. எவனாலையும் நம்மள பிரிக்க முடியாது. எந்த சக்தினாலையும் நம்மள பிரிக்க முடியாது. கண்டிப்பா பிரிக்க முடியாது. சலோ, ஐ லவ் யூ பேபி. இந்த ஜென்மம் இல்ல, இனி 7 ஜென்மத்திலயும் நீதான் என்னோட பாத்தி. கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் ஜாப் பண்ணுவேன். நீங்க என்ன தைரியம் தான் ஏன் கதையை முடிக்கிறது? என்ன அடிக்கறியா? ஜாலியா எல்லாம் உடைச்சிருவேன். ஐயோ அச்சு, பேச்ச பாரு பேச்ச. வாங்கி அடிக்கடி அடிக்கடி உனக்கு. ஐயோ ஒரிஜினல் வாய்ஸ். என்ன ஆம்பளை வாய்ஸ்ல பேசுற பயந்துருவேன் நினைச்சியா? வாங்கடி. எனக்கே போட்டே வருவியா? இந்த அடி அடிக்காதமா. அப்பா ஐயோ, விக்கல கைய வைக்காத கல்றோ. கல்டிருச்சு. ஓனர். சத்யா, நீயா? ஹாய், நான் தான். என்ன இது வேஷம்? பொம்பளை வேஷம். நாங்க பயந்துட்டீங்களா? தெரியுங்க, நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாலும் நீங்க ஓவரா பிஹேவ் பண்ணீங்க. அதனாலதான் நானும் தம்பியும் சேர்ந்து ஒரு சின்ன திருவிளையாடல். எப்படிதான் இந்த வெயில கோட்டை போட்டுன்னு வரானோ. என்ன இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன டாக்டர் உன்னை இந்த மாதிரி பைக்ல உட்காந்து போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா இல்லையா? நீ திரும்ப அதே தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய் நீ என்னடா அவ பைக்ல ஏறி உட்காந்தா நீ ஓட்டிட்டு போயிருவியா? நான் ஓட்டலனா பைக்கே போமா. டேய் என்னடா நக்கலா பேசுற? டேய் என்னடா முறைக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? அஞ்சலி, எனக்கு உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் நம்ம குழந்தை. அதோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிராத. இங்க பாரு, ஏன் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். விட்டா வீட்லயே உட்காந்துருன்னு சொல்லுவ போல இருக்க. ஆமா, அதத்தானே நானும் சொல்றேன். இத பாரு அஞ்சலி, உனக்கு என்ன தேவையோ அதெல்லாத்தையும் நான் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பேன்ல. ஆனா ஏன் இப்படி திருவாளையறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ வாங்கிட்டு வந்து போட்டு உட்காந்து சாப்பிடுற நிலைமையில நான் இல்ல. என்னால சொந்த கால்ல நிக்க முடியும். சரி, வந்து கார்ல ஏறு. எதுக்கு? நீ இப்படி எல்லாம் பைக்ல டிராவலே பண்ண கூடாது.
அது மட்டும் இல்லாம இவன் பின்னாடி உட்கார்ந்து வர. ஓஹோ, இப்போ நான் சத்யா பின்னாடி உட்காந்துட்டு வந்தது தானே உனக்கு பிரச்சனை, அப்படிதானே? சத்யா வா என்ன ஓனர்? வா, பின்னாடி உட்காரு. உட்காந்தானே போக கூடாது, நான் ஓட்டலாம்ல. அப்படியா ஓனர்? இது கூட நல்லா தாங்குது ப்ரோ. பாடி ரொம்ப பெயின் ஆகுது, நான் உட்காந்து போறேன். ரொம்ப தேங்க்ஸ், பாய். ஏய், ஓனர் இந்தா. அந்த பையில கொடுங்க. குடி. கொடுங்க ஓனர். இப்போ ஓகேவா? பாய். இப்ப நான் வெளியில வந்து பேசினேன்னு வச்சுக்கேன், நிறைய பிரச்சனை வரும். என்னை சுத்தி நிறைய சதி வேலைகளை பின்னி வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் நான் மாட்ட முடியாது. இப்போதைக்கு அதுல இருந்து என்னால மீளவே முடியாது. இங்க பாருமா, என்னை கட்டாயப்படுத்தாதம்மா. இல்ல முருகா, இப்ப நான் சொன்னா அதுக்கப்புறம் நான் விலகி இருந்தாலும் உங்க அம்மாக்கு என் ஞாபகம் வரும். என்னை தேடுவா, என்கிட்ட வந்து பேசுவா. அது மத்தவங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்கும். உங்க அம்மாவை வச்சே போலீஸ் நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்கடா. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும்டா. அதெல்லாம் வேணாம்டா. என்ன பண்றது, நேரம் அப்படி இருக்கு. ஆமாண்டா, இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டும். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும். அதனால தான்டா சொல்றேன், அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். சரிங்க மாமா. ஆனா நாளைக்கு வீட்ல உங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக பெருசா ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுக்காகவாவது வீட்டுக்கு வாங்க மாமா. இல்லம்மா, அது வந்து சரி வரேன். ஏய் முருகா, முருகா, எந்த சூழ்நிலையிலையும் அப்பாவை பத்தி யாருக்கிட்டையும் வெளியில சொல்லக்கூடாது, புரியுதா? சரி.